ஹாய் மக்களே, என்னடா எடுத்தோடனே டைமை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? மணி 4 ஆச்சுங்க. என்னடா இந்நேரத்துக்கு எங்கடா போகிறேன்னு கேட்குறீங்களா? ராம்நாட்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாருங்க. நம்ம XUV 500 சில்வர் கலர் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வண்டியை கண்டிப்பாக போய் பார்க்க போகணும் தம்பி, கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்ட்டு. அதனால் நம்ம இப்போது கார் இருக்கிற பிளேஸ் தருமபுரிங்க. நம்ம தருமபுரி போகிறோம். அவர் ராம்நாட்லேருந்து டேரெக்டாக தருமபுரி வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 4 மணிங்க. குளிரே இல்லைங்க, ரொம்ப வெக்கை அடிக்குது, உப்புசமாக இருந்துச்சு, கிளைமேட்டே நல்லாவே இல்லை. அவசர அவசரமாக குளிச்சுட்டு கரெக்டாக 4 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறக்கு எப்படியா இருந்தாலும் 15 நிமிஷம் ஆயிரும், 4:15 ஆயிரும். வண்டி XUV 500 W10 பார்க்க போகிறோங்க. 2016 மாடலு, சிங்கிள் ஓனரில் இருக்குது. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பேப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, இன்சூரன்ஸ்லாம் லைவில் இருக்குது. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நேரில் போய் பார்க்க போகிறோம். நாங்கள் என்னென்ன டெஸ்ட்டில் எடுக்க போகிறோங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். கார் செகண்ட் கார் எப்படி பார்த்து வாங்கணும், என்னென்னலாம் செக் பண்ணணும், A to Z எல்லாமே பேப்பராக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். நாங்கள் எப்படி கார் எடுக்கிறோம், நாங்கள் எப்படி கஸ்டமரை கூட்டிகிட்டு போகிறோம், கஸ்டமர் பார்ட்டி எப்படி பேசிக்கிறாங்க, எப்படி அட்வான்ஸ் விழுகுது, எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறோம், டீலர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் தரவாக சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. குளிரே இல்லைங்க, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். என்னடா இன்னும் பஸ் ஸ்டாண்ட் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டு கிட்டே வந்துட்டோங்க. சேலம் பஸ் இருக்குமானே தெரிலங்க. தருமபுரிக்கு வந்து சேலம் போய் தான் தருமபுரி போக முடியுமாம்மா, திருவா தருமபுரி பஸ் இல்லையாம்மா. நான் என்ன நினச்சேன்னா ஒரே பஸ்ஸு தருமபுரிக்கு இருக்கும், நம்ம ஒரே பஸ்ஸில் உட்காந்தா போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அப்படிலாம் இல்லைங்களாம்மா. திருப்பூர்லேருந்து சேலம், சேலத்துலேருந்து தருமபுரிங்கிட்டாங்க. அதனால் நான் அங்கேயே ஒரு அக்காட்ட வர வழியிலே ஒரு அக்காட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். அதனால் பஸ் ஸ்டாண்ட் போனோம். இங்கே பஸ் ஸ்டாண்டில் நிற்குமா, இல்லை வளர்மதி ஸ்டாப்பில் நிற்குமா, இல்லை கோயில்வெளி ஸ்டாப்பில் நிற்குமான்னு ஒரே கன்ஃபியூஷனுங்க. எங்கள் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் எப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இப்போ சூப்பராக இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு பார்க்குறக்கே. என்ன பழைய கடைக்காரங்கள்லாம் இல்லாமல் இப்போ எல்லாருமே புது கடைக்காரங்களாக இருக்காங்க. ஒரு வழியாக வண்டியை கொண்டு போய் பார்க்கிங்கில் போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கேங்க. நடக்கவே முடியல, கெஸ்ஸு வாங்குது. காலையில் நல்ல எக்ஸசைஸுங்க. ஒரு வழியாக பஸ்ஸை பார்த்தாச்சு. மணி 4:25 ஆச்சுங்க. கரெக்டாக 4:15 ஆகுது. கஸ்டமர் ஒரு வழியாக பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோங்க. கரெக்டாக மணி 4:45 ஆச்சு. 5:20க்கு தான் எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதனால் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்டா நேரத்தில் கிளம்பி வந்தோன்னு ஆகிப்போச்சுங்க. 5:20க்கு தான் பஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடியோ போட்டிருந்தேன். வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன், டைம் கிடச்சதேன்ட்டு. கரெக்டாக மணி 5:10 ஆச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் பஸ் எடுத்துருவாங்க. உண்மையுமே நைட் ட்ராவல் செமையாக இருக்குங்க. கரெக்டாக ஷூவை வச்சு ஒரே ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அது நல்லா இருந்துச்சு. ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் வாட்ஸ்அப்பில். நைட் டைமில் நம்ம திருப்பூரை பார்க்குறதே செம்ம அழகுங்க. திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறது. உங்கள் சொந்த ஊர் எப்படி இருக்கணும்னு மறக்காமல் சொல்லுங்கள். சொன்ன உடனே லைட் எரிஞ்சிச்சு, உண்மையாக ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. உங்கள் சொந்த ஊர் நைட் டைமில் எப்படி இருக்கணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்னென்னலாம் அப்டேட் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கார் எப்படிலாம் போய் செக் பண்ண போகிறோம், காரை பற்றின ரிவ்யூ, கார் ஓனரை எப்படி நம்ம டைரெக்டாக பார்க்குறது. ஏன்னா சில பேர் வந்து டீலர்கிட்ட இருக்கும், ஓனரை காமிக்காமல் அவங்களே காரை முடிச்சுருவாங்க. NOC டிஓ ஃபார்மு இதிலெல்லாம் கையெழுத்தே வாங்க மாட்டாங்க. அதனால் A to Z இதில் காரோட ஓனர் RC, ஓனரை டைரெக்டாக மீட் பண்ணி அவர்கிட்ட சைன் வாங்குறது முதற்கொண்டு எல்லாமே இந்த வீடியோவில் ப்ராப்பராக போட போகிறோங்க. அதுக்கு தான் இந்த ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பாதி இடத்துல நான் பேசியிருக்கவே மாட்டேன், பரவாயில்ல, இருந்தாலும் பாருங்கள். கொஞ்ச நாள் அப்புறம் போக போக சரளமாக பேச ஆரம்பிச்சிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக விடிய போகுது. மணி 5:45 ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் செம தூக்கம் தள்ளுது எனக்கெல்லாம். செம கூட்டம் வேறங்க பஸ்ஸில்.
சேலத்துக்கு எங்கடா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கூட்டங்க சேலத்துக்கு. சரியான கூட்டம். அப்பா! கொண்டு வந்து பவானிக்கிட்டேயோ ஈரோடுக்கிட்டேயோ செட்டில் போட்டாங்க. மணி 5 5 5:30 ஆச்சு. 6:15க்கு என்னமோ தான் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேங்க. எங்கே போனாலும் நம்ம இந்த வெயிட் பண்ணுறது மட்டும் இருக்கவே மாட்டேங்குது. ஒரு வழியாக பஸ் எடுத்தானுங்க. ஜாலியாக காலையில் விடியறதை பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். எப்படா சேலம் வருங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதேமாதிரி இந்த ஆறு நான் பார்த்ததே இல்லை. பவானிக்கிட்ட இருக்குதா இல்லை எங்கே இருக்குதுன்னு தெரில. இது வந்து கோயிலும் இருக்குது ப்ளஸ் ஆறும் இருக்குது. அங்கே பெரிய மலை இருக்குங்க. இந்த இடம் லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் என்ன மலை என்ன ஆறுன்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு சத்தியமாக தெரியல. நான் இந்த சைடெலாம் வந்ததே இல்லைங்க. தருமபுரியில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். 2-3 டைம் போயிருக்கேன் கஸ்டமர் பார்க்குறக்கு, அவ்வளோதான். ஆனால் அப்போ போகும்போதெல்லாம் காரில் போவோம், இல்லை பைக்கில் போவோம், தெரியாது. இப்போ என்னடான்னா பஸ்ஸில் போகிறாங்களா, அதனால் சுத்தமாக எதுவுமே தெரியல. ஒரு வழியாக சேலம் பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டோம். செம்ம தூக்கம். பக்கத்தில் அக்கா தான் எழுப்பி விட்டாங்க, தம்பி சேலம் வந்துருச்சு தம்பி அப்படின்னு. தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ் ஆகிட்டு தருமபுரி பஸ் இறக்கு. செம பசி. அதனால் வாட்டர் தண்ணி பாட்டிலும் ஒரே ஒரு ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்டும் வாங்கினேன். ஒஸ்ட்டுங்க ஹோட்டல். டீ குடித்தேன். டீ அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாமே எம்ஆர்பி விட 20 ரூபா 30 ரூபா ஜாஸ்திங்க. ஒரு வழியாக தருமபுரி பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டு பசிக்குதுன்னு சாப்பிட்டாச்சு. ஆனால் தருமபுரியில் என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னு சொன்னீங்கன்னா செம கூட்டம். 2 மணி நேரம் முழுசாக நின்னே தான் வந்தேன். கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே ராமநாதபுரத்துலேருந்து நான் வந்துட்டுருக்கேங்க தம்பி, சேலமுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். நானும் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன். இன்னும் வரல கஸ்டமரு. ஒரு வழியாக வந்தார். வந்தவொடனே டைரெக்டாக காரை பார்க்க போகலாங்கன்ட்டு கிளம்பியாச்சு. இவரே என்னை காக்க வச்சுட்டே தான் இருந்தாருங்க. எங்கே போனாலும் நமக்கு வெயிட் பண்ணுறது தானுங்க. ஒரு வழியாக கார் வந்துச்சு. நம்ம டீலர் வந்துட்டாங்க. டீலர்கிட்ட பேசிவிட்டு சரி நம்ம கார் எடுக்க போகலாங்கன்ட்டு போயாச்சு. காரை ஓட்டி பார்க்குறக்கோசரம் காரை பார்க்க வந்தவரும் அப்புறம் அவங்க கூட வந்தாங்க செக் பண்ணுறக்கு. அவங்களும் கார் எடுத்துகிட்டு ஓட்டி பார்க்க கிளம்பிட்டாங்க. நானும் டீலரும் டீ ஷாப்பில் வந்துட்டோங்க. கார் ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. ஏர் செக் பண்ணிவிட்டு காரை ஓட்டி பார்க்குறக்கோசரம் ரிவர்ஸ் எடுத்து திருப்பிட்டு ஹைவேஸில் ஓட்டி பார்க்க போகிறாங்க. வண்டி அநேகமாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இருந்தாலும் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும்னு நானே சொல்லியிருந்தேன். அதனால் A to Z செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஓட்டி பார்க்க போகிறாங்கங்க. நான் காருக்குள்ளே இல்லை, நான் வெளியே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பேக்கில் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேங்க. கார் சூப்பராக இருக்குங்க. எங்கேயும் கிராச் இல்லை, வண்டியில் எங்கேயும் டென்ட் இல்லை, வண்டி நல்லா இருக்குது. லைட்டாக இன்டீரியரில் மட்டும் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. அந்த கண்ணாடி பீடிங் இல்லை, ஒரு சைடு கதவில் வந்து அந்த சைட் டோரில் வந்து அந்த பிளாஸ்டிக் விட்டுருக்கு. மேனி நல்லா இருக்குது, உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டாங்க கஸ்டமரு. அப்புறம் வந்து அலைன்மெண்ட் செக் பண்ணுறக்கோசரம் காரை உள்ளே கொண்டு வந்தோம். அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு கீழே சேஸெல்லாம் எப்படி இருக்குது, இன்ஜின் எப்படி இருக்குதுன்னு உள்ளே போய் பார்க்குறக்கோசரம் கொண்டு வந்து இங்கே செக் பண்ணோம். A to Z வீடியோ போட்டிருக்கேன், அப்படி பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் என்னென்னலாம் செக் பண்ணுறோம், காருக்கெல்லாம் என்னென்னலாம் பார்க்கணும், சஸ்பென்சர் பார்க்கணும், எங்கேயாவது ஆயில் லீக்கேஜ் இருக்குதான்னு பார்க்கணும். A to Z எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏசி வெண்ட்லேருந்து தண்ணி வருதா அதெல்லாம் காமிக்கிறக்கோசரம் இங்கே பாருங்கள். அவங்க பாருங்கள் என்னென்னமோ கேட்குறாருன்ட்ட, இது என்ன ஒழிஞ்சிருக்கு அது என்ன ஒழிஞ்சிருக்குன்னு. ரஃப்லான் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த லப்பர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்கங்க, சேஸ் வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதை அடிச்சிருக்காங்க. அது ஒழிஞ்சிருக்குது. அதையே அந்த கஸ்டமர் கேட்குறாரு, என்னது இது அப்படின்ட்டு. நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரிங்க ஐயா இது ஒளியும், மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிச்சுக்கங்க அப்படின்ட்டு. அப்புறம் சேஸ்லேருந்து ஆயில் ஒழுகுதுன்னு சொன்னார். அது வந்து வீலுக்கு அடித்த ஆயில், அது வந்து அங்கே பட்டிருக்குது, அங்கே ஆயில் ஒழுகிறதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்புறம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சேஸு இன்ஜின் எல்லாம் A to Z செக் பண்ணிக்கோங்க, எது கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு A to Z நானும் நின்று தரவை செக் பண்ணி வீடியோ எடுத்து எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் வெளியவே வந்தோம். சஸ்பென்சர் பார்க்கணும் பாருங்கள், சஸ்பென்சர் எப்படி இருக்குது, கார் வீல் பேலன்சிங் எப்போ இருக்குன்னு பார்க்குறோம், செக் பண்ணுறோம். தெரியுதுங்களா எவ்வளோ தூரம் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சஸ்பென்சர்லாம் செமையாக இருக்குங்க. வண்டி ஜென்யூனாக வச்சுருக்காங்க, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க.
கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு ஜெட் செக் பண்ணுறக்கோசரம் ஏ டு ஜெட் செக் பண்ணியாச்சு. சேலம் மகேந்திராலேயும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டோம். சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக சர்வீஸ் ரெக்கார்டோட அந்த ஃபார்மும் வச்சுருந்தார். ஒரு வழியாக காமிச்சோன்னே கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இன்ஜின் கீழே இது வந்து இன்ஜின் பெட்டுக்கு மேலே தான் இன்ஜின் இருக்குங்க. ஏ டு ஜெட் எல்லாமே செக் பண்ணுங்க. சேஸ் பார்த்துக்குங்க. சேஸ் பற்ற வைக்கல, சேஸ் கட் ஆகலை, நல்லா இருக்குங்க. ஒரு வழியாக கஸ்டமருக்கு ஓகே. எல்லா டெஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் வண்டி பிடிச்சிருச்சு தம்பி அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஆர்சி ஓனர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அட்வான்ஸ் போட போயிட்டுருக்கோங்க. சும்மா 5000 மட்டும் போட சொன்னோம். நாளைக்கு வந்து செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாரு ராமநாதபுரத்துக்காரு நம்ம கஸ்டமரு. அதனால் சும்மா 5000 மட்டும், அது ரோட்டில் நின்று போட வேணாம், டேரெக்டாக அவங்க வீட்டை போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்கோசரம் ஒரு செக்கிங்க்கோசரம் அவங்க வீட்டுக்கே போயிட்டோம். டீலர்ஸ் தான் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ரேட் என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு என் மேலே சங்கடப்பட்டாங்க. நான் அவ்வளோ தூரம் சொன்னேன். அவங்க என்னடான்னா என் மேலே கோச்சிக்கிட்டாங்க. நீங்கள் தான் கம்மியாக சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் கம்மியாக வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு. பின்ன அப்புறம் நம்ம கஸ்டமரை தானங்க பார்க்கணும். டீலர் கோச்சிக்கிட்டாங்க. அப்புறம் நான் சமாதானப்படுத்திட்டேன். எப்படியோ நான் இல்லைனா அடுத்த காரில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எதாவது ரெஃபர் பண்ணி வாங்கி தரேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த நம்ம கஸ்டமரும் 8000 சேர்த்து தான் கொடுத்தாருங்க. ரொம்ப நல்ல மனசுக்காரு. சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு. அந்த வேலைகளையும் அவரே செஞ்சுக்கிறேன். கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே போய் எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிறேன் தம்பி, நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கார் முன்னாடி போகுது பாருங்கள், எக்ஸ்யூவி. நேராக அவங்க வீட்டுக்கு போனோடனே பணம் சக்குன்னு எண்ணி கொடுத்துட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்டும் பேசணும். ஆர்சியில் ஒரிஜினல் ஆர்சியில் நாளைக்கு கொண்டு வந்துடுங்க, நாளைக்கு காலையில் இதே டைமுக்கே நாங்கள் மறுபடியும் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கன்ட்டு இவங்க 2 பேரும் தான் டீலர்ஸுங்க. ரொம்ப நல்ல கேரக்டருங்க அவங்க 2 பேரும். அப்புறம் ஒரு வழியாக கிளம்பி வந்தாச்சு. என்னை கரெக்டாக சேலத்தில் இறக்கி விட்டாங்க. சேலம் பைபாஸில் இறக்கி விட்டாங்க. நான் பஸ்ஸு பிடிச்சி மறுபடியும் திருப்பூர் போயிட்டுருக்கேங்க. 1.5 மணி நேரம் நின்னே போனேங்க. 1.5 மணி நேரம் இல்லை, சாரி 3.5 மணி நேரம் திருப்பூருக்கு நின்னே தான் போனேன். கடைசியாக 2 ஸ்டாப் திருப்பூர் இருக்கும்போது உட்கார வச்சு சீட் கிடச்சிது. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு செம்ம டயர்டில் இறங்கி திருப்பூர் போயாச்சுங்க. வீட்டுக்கு போயாச்சு. செகண்ட் பார்ட் வந்து 2வது நாள் காலையில் மறுபடியும் எந்திரிச்சேன். செம்ம லேட்டு, மணி 5 ஆயிடுச்சு. அவசர அவசரமாக எந்திரிச்சு மறுபடியும் குளிச்சுட்டு கரெக்டாக ஃபோன் பண்ணார் ராமநாதபுரத்துக்கார். நம்ம கஸ்டமர் தான் கால் பண்ணி என்னை எழுப்பியே விட்டார். ஆனால் இல்லைங்கண்ணா கிளம்பிட்டேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. 2வது நாள் போய் கார் டெலிவரி எடுக்க போகிறோம். போய் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மறுபடியும் அவசரமாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா சேலம் பஸ்ஸு போயிடுச்சுன்னா மறுபடியும் 5:45 6 மணி ஆயிருங்க. அவசரமாக போனேன். கரெக்டாக வண்டி ட்ரை ஆயிடுச்சுங்க. மறுபடியும் வண்டியை திருப்பிட்டு வந்து பாதி இடத்துல நின்றுச்சு. நானும் பெட்ரோல் இருக்குன்னு பார்த்தேன், பெட்ரோல் நான் கவனிக்கவே இல்லை. அவசரமாக வந்தனால அப்படி வண்டியை போட்டு டயர்டாச்சுன்னு படுத்துட்டேன். மறுபடியும் வீடியோ வேறு க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ வேறு நேற்று நைட் அப்லோட் பண்ணேன். அது போக வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்ருந்தேன். அதனால் என்ன பண்ணனே தெரில. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு மறுபடியும் சின்ராசு வண்டியை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி காற்று செம்ம காற்றுங்க. செம்ம குளிர் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி கிளைமேட்டு. போகிறேன் ராமர் பாலம் மாதிரி போய்கிட்டே இருக்குதுங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு. அவர் ராமநாதபுரத்துக்காரு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அவரே இப்போ தான் கிளம்புனாருங்களாமா. 5 மணிக்கு தான் கிளம்புறாராமா. அப்புறம் எதுக்குடா என்னைய நேரத்தில் கிளம்ப சொன்னீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்ம நேரத்துலேயே போவோன்ட்டு கிளம்பிட்டேங்க. போனதே லேட்டு தான், இருந்தாலும் நேரத்தில் போகிறோன்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் 4 மணிக்கே கிளம்பிட்டேங்க சார், ஏங்க சார் நீங்கள் தான் லேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன டீலர்ஸ் தான் ரொம்ப சங்கடப்பட்டாங்க, ரேட் ரொம்ப கம்மியாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. சத்தியமாக நான் பேசவே இல்லைங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அவங்க தான் எல்லாமே பேசினாங்க. கார் எடுக்கிறவர் வந்து ராமநாதபுரத்துக்கார் வந்து பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னனால தான் அப்படி சொல்கிற ராமநாதபுரம்னு. இது தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் என்ன சொன்னார்னா, இல்லை நான் வந்து நானே பேசிக்கிறேன், நீங்கள் எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிறனால நான் எதுவுமே பேசலைங்க. ரேட்டை தான் அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு தான் நான் சொன்னேன். அவர் நல்ல ரேட்டு கேட்டிருந்தார். இவங்களும் சரின்னு ஓகே சொல்லி அட்வான்ஸே போட்டாங்க. இருந்தாலும் எனக்கு கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வேறு பார்ட்டி இருந்தாங்க, நீங்கள் தான் அவசரப்பட்டீங்க அப்படி இப்படின்ட்டு. இல்லைங்கண்ணா நல்ல பார்ட்டி, ஃப்ரீயாக விடுங்க, அடுத்த இதில்
ஏதாவது நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா டீலர் தான் எல்லாமேங்க. எல்லோரும் கேட்பீங்க, டீலர் ஏன் நம்புறீங்க. கன்சல்ட்டிங்காரங்களை நம்புறதை விட கன்சல்ட்டிங்காரங்க ஒரு 20,000 10,000 சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் டீலருக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு காராக பிடிச்சி தருவாங்க. அதுலேயும் தருமபுரியில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானவங்க இவங்க 2 பேருமே. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சங்கடமாக போச்சு. அதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஏன் சங்கடமாச்சு அப்படின்ட்டு. கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அவசர அவசரமாக உள்ளே வந்தேன். சேலம் பஸ் எல்லா பஸ்ஸும் போயிடுச்சுங்க. 6:15 எடுக்கிற பஸ்ஸு தான் இருந்துச்சு. சரி போய் உட்காருவோம் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு போய் உட்காந்தேன். கரெக்டாக பார்த்தா 6:15 5:45 பஸ் எடுத்துட்டாங்க. நம்ம நேரம் என்னமோ லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருச்சு. பஸ் ஏறி உட்காந்தாச்சு. கிளம்புன்னு பார்த்தா பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு 10 நிமிஷம் ஓட்டிட்டானுங்க. நமக்கு வெயிட் பண்ணுறதே பொழப்பாக இருக்குதுங்க. ஒரு வழியாக பஸ் எடுத்தாங்க. மறுபடியும் திருப்பூர் நைட்டில் ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்தேங்க. இதெல்லாம் வந்து வளர்மதி ஸ்டாப்புங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாலாம். செம்ம க்ரௌடாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் க்ரௌடாக தான் இருக்கும். நடக்கவே முடியாது. ஆப்போசிட் எம்ஜிபி ஷோரூம் நிறையா ஷோரூம் இருக்குங்க. ஒரு வழியாக பவானி தாண்டிட்டோம். பெருந்துறை வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. பவானின்னு வாயில் வருது. பவானி இல்லை, பெருந்துறை வந்துட்டோம். காலையில் செம்ம சீனரியாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் நிறையா மயில் உட்காந்துருந்துச்சுங்க. நல்லா தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். அப்புறம் டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு. முழிச்சு பார்த்தா கரெக்டாக சேலம் வந்து இறங்கியாச்சுங்க. சேலம் என்ட்ரன்ஸ். சேலம் உங்களை அன்புடன் அழைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சேலத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நேராக பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டேரெக்டாக தருமபுரி பஸ் ஏற போகிறோம். தருமபுரி பஸ்ஸில் நின்றுட்டு எதாங்க போகணும். 1.5 மணி நேரம். காலையில் 8:30 மணிக்கு போனேன். 7:30 மணிக்கு போனது 9:45 தான் இறக்கி விட்டாங்க. ஆனால் நின்னே தான் போனேன். ஆனால் இந்த பஸ்ஸு பரவாயில்ல. இன்றைக்கி உட்காந்து தான் போனோம். தருமபுரி பஸ்ஸில் உட்காந்து தான் போனேன். கரெக்டாக 9:45 என்னமோ மறுபடியும் போய் இறங்கினேன் அந்த இடத்துக்கு டைமிங்க்கு. நான் எவ்வளோ ஸ்பீடாக இறங்கினேன். அவர் ராமநாதபுரத்துக்காரர் என்ன சொல்லிட்டாருன்னா, தம்பி நான் வரக்கு எப்படியா இருந்தாலும் 2 மணி நேரம் ஜாஸ்தி ஆயிரும். மதுரையில் தேர் திருவிழா, அதனால் லேட் ஆகிடும் தம்பினாங்க. அட போங்கப்பா, அதுக்கு நான் கம்முன்னு வீட்லேயே தூங்கி எழுந்திரிச்சு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்று வெயிட் பண்ணி அப்புறம் டேரெக்டாக டீலருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வந்து தம்பி 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், 20 நிமிஷத்தில் வந்துடுறேன்ட்டு 10 மணிக்கு சொன்னாருங்க. கரெக்டாக 11 மணிக்கு என்னை பிக்கப் பண்ணார். 11 மணிக்கு பிக்கப் பண்ணார். 11 மணிக்கு பிக்கப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். கரெக்டாக பஸ் இறங்குச்சு தருமபுரி பஸ் ஸ்டாப்பில். இறங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. கரெக்டாக வந்து என்னை பிக்கப் பண்ணார். நேராக ஆர்சி ஓனர் வீட்டுக்கு போகிறோம். ஓனர் வந்து வீடியோலாம் எடுக்க வேணாங்க, ஃபேஸ்லாம் காமிக்காதீங்கன்னு சொன்னால அவரை காமிக்கலை. டேரெக்டாக ஆர்சி ஓனர் வீட்டுக்கு போய் ஆர்சி வாங்கிட்டு அவர்கிட்ட டிஓ ஃபார்ம் செட்லாம் கையெழுத்து வாங்கிட்டு A to Z அவங்க அட்ரஸ்ஸு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியவே வந்தோம். கரெக்டாக வண்டி டீசல் இல்லாமல் இருந்துச்சு. போய் டீசல் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓட்டி பார்த்தோங்க. ஓட்டி பார்த்துட்டு டேரெக்டாக அவங்க ராமநாதபுரத்துக்காரங்க அங்கே வீட்டுக்கே வந்துட்டாங்க. நேற்று அட்வான்ஸ் போட்ட இடத்துக்கே வந்துட்டாங்க. நம்ம தான் லேட்டு. போய் ஆர்சி வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. டேரெக்டாக கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் ரோடு செமையாக இருக்குங்க தருமபுரி ரோடு. இது என்னமோ பப்பன் பட்டி என்னமோ சொன்னாங்க. செமையாக இருந்துச்சு ரோடு. உண்மையாலுமே அருமையான ரோடு. வண்டியில் ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன் நான், இன்டீரியரு எக்ஸ்டீரியரு அப்படின்ட்டு. அதுக்கு இது டீலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கஸ்டமருக்கு ரொம்ப தான் ரெஃபர் பண்ணுறீங்கங்க, நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள் அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னங்க பண்ணுறது, கஸ்டமர் தான் நமக்கு மெயினு. கஸ்டமர் 2 பேர்த்த சொன்னால் தான் நமக்கு அடுத்து வியாபாரமே நடக்கும். அதனால் கஸ்டமரோட சர்டிஃபிகேஷன் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு. மேலே லைட்டாக சன்ரூஃப் பக்கத்தில் ஒரு சன்ரூஃப் சுவிட்ச் வருங்க. அது பக்கத்தில் மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து பிஞ்சிருச்சு. அதை ஆர்டர் போட்டாங்க புதுசு. அது மட்டும் இல்லை, அதைத்தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். மறக்காமல் எனக்கு அதை ஆர்டர் போட்டு கொடுத்துருங்க. அது எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல. அது 2000 தான் வரும்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 2000 வந்தாலும் சரி, எவ்வளோ வந்தாலும் சரி, எனக்கு அது புதுசு போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டு.
தெரியுதுங்களா இன்டீரியரு? லைட்டாக சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்லான் கோட்டிங் உள்ளே போட்டுட்டு அந்த பட்டன்ஸ்லாம் கலர் போயிடுச்சு. அதனால் அதெல்லாம் நியூ பட்டன் போட சொல்லியிருந்தோம். முன்னாடி பேனட்டில் வந்து பேனட் சுவிட்ச் வருங்க. எமர்ஜென்சினா டோர் லாக் பண்ணோம்னா சவுண்டு கேட்கும்லங்க. அந்த சுவிட்ச் லைட்டாக போயிடுச்சு போல். அதை அவருக்கு டீலரே சொல்லிட்டாங்க. தம்பி நான் அந்த சுவிட்சு தான் போயிடுச்சு, அந்த சுவிட்சு நான் மாற்றி கொடுத்தேனே, மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னாரு. பரவாயில்லண்ணா நாங்களே ஷோரூமில் விட்டு செக் பண்ணி மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் தான் டீலருங்க. ஃபோன் பேசிகிட்டு இருக்காருலங்க. அவர் செம்ம கேரக்டர் உண்மையாலுமே. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து டிஓ ஃபார்ம் செட்டு, அக்ரிமெண்ட் செட்டு, A to Z எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு எல்லாம் ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு, இது டைரெக்டாக சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் பணம் செட்டில்மெண்ட் நடக்குதுங்க. A to Z எல்லா பணமும் செட்டில்மெண்ட், டோட்டல் செட்டில்மெண்ட்டுங்க. இன்றைக்கி எல்லோரும் மாற்றி மாற்றி பணம் எண்ணிகிட்டு இருந்தோம். என்னவே முடியல, கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாலுமே ராமநாதபுரத்துக்கார் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்ன டைமிங்க்கு ஃபுல் செட்டில்மெண்ட்டுக்கே வந்துட்டாருங்க. உண்மையாலுமே பார்ட்டி சூப்பர் பார்ட்டி. இந்த மாதிரி பார்ட்டிலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10,000 20,000 கம்மி பண்ணியே கொடுக்கலாம், தப்பே இல்லை. சில பேர்லாம் டோக்கன் போட்டு 10 நாளில் வரேன், 20 நாளில் வரேன், 30 நாளில் வரேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் அருமையான பார்ட்டி. அதே மாதிரி இவங்களுக்கும் டீலருக்கும் அருமையான டீலர்ஸும் தெளிவான டீலர்ஸு. உண்மையாக கார் சூப்பரான காருங்க. நாங்கள் எப்போவுமே இப்படி தான் பார்ப்போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 50-60 டீலர்ஸ் இருப்பாங்க எப்போவுமே கையில். அவங்களுடைய நாலேஜுக்கு வந்து A to Z எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வெரிஃபிகேஷனுக்கே கார் வரும். நம்ம வெரிஃபிகேஷன் வந்தோடனே நம்மளோட பாயிண்ட் ஆஃபில் ஒரு 15 டெஸ்ட் எடுப்போம். எடுத்ததுக்கப்புறம் தான் காரை நான் செலக்டே பண்ணுவேன். அது வரைக்கும் நான் அந்த காரை வீடியோவே போட மாட்டேன். வீடியோ எடிட்லாம் பண்ணி வச்சுருவேன். கஸ்டமர்கிட்ட கூப்பிட்டு கேட்பேன். டேரெக்டாக போய் பார்க்க சொல்லுவேன். அவங்க செக் பண்ணி தம்பி கரெக்டாக இருக்குது தம்பின்னு சொன்னால் மட்டும்தான் பண்ணுவேங்க. அப்படி பண்ணவே மாட்டேன். காருக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி A to Z எல்லாம் ஆர்சி ஓனர்கிட்ட கொடுத்தாச்சு. இவர் வந்து ஆர்சி ஓனருடைய தம்பிங்க. ஆர்சி ஓனர் வரல, வெளியே போகிறேன்ட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் செட்டில்மெண்ட்டு அவங்க தம்பிகிட்ட செட்டில்மெண்ட் பண்ணிட்டோங்க. இவர் டீலர் இல்லைங்க, இன்னொருத்தர் பிளாக்காக உட்காந்துருந்தார்ல, அவர் தான் டீலரு. A to Z எல்லாம் பணம் கொடுத்தாச்சு. இப்போ காரை போய் ஒரே ஒரு ரவுண்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ரவுண்டு கொடுத்துட்டு காரை சுற்றி வர ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அவங்களுக்கு ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. அதனால் காரை சுற்றி வர ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு, ஆர்சி ஓனர் தம்பியும் கார் வாங்குறாரு இல்லைங்க ராமநாதபுரத்துக்காரும், அவரும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் எடுத்தோம். நான் கோயிலுக்கு போய் பூஜை போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் இல்லை தம்பி நான் அது பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. அவரும் ஹிந்து தான், இருந்தாலும் நமக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாரு. சரி ஓகே, எதுவாக இருந்தால் என்ன, கார் நல்லா இருந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா போதுங்கண்ணா அப்படின்னேன். சரி தம்பி அப்படின்னாரு. அப்புறம் அவங்க கூடயே நான் ட்ராவல் பண்ணேன். சேலம் வரைக்கும் இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். போகிற வழியில் ஆயில் செக் பண்ணிடலாம், A to Z செக் பண்ணி மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். சரிங்க நானும் சொல்லிட்டேன். ஆயில் நல்லா தான் இருந்தது, இருந்தாலும் மாற்றிட்டு போகிறது பெஸ்ட்டுன்னு எனக்கும் தோணுச்சு. எப்போவுமே ஒன்று சொல்கிறாங்க, செகண்ட் ஹேண்டு கார் எடுத்திங்கன்னா ஆயில் மாற்றினேன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. எடுத்திங்கன்னா எடுத்த உடனே முதல்ல நீங்கள் மாற்ற வேண்டிய வேலை ஆயிலை பிடுங்கி விட்டுட்டு புது ஆயில் ஃபில் பண்ணுறது தான். ஏன்னா அவங்க காரை நிப்பாட்டியிருப்பாங்க, வண்டி ஓட்டமே இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் ஆயில் போய் இறுகிருங்க. ஓட்டம் இருந்தாலாவது ஆயில் ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் ஓட்டலாம். ஆயில் இறுகி இருக்கும். அதனால் வேலை ஆயிலை பிடுங்கி விட்ருங்க. பிடுங்கி விட்டுட்டு புது ஆயில் போட்டதுக்கப்புறம் வண்டி எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் இன்ஜின் ஆயில் மாற்றுறேன்னு சொன்னோடனே கரெக்டுங்க, நீங்கள் முதல்ல இன்ஜின் ஆயில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். போகிற வழியில் ஹோட்டல் பார்த்து ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு ஹோட்டலில் எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டோம். அவர் ராமநாதபுரத்துக்கார தான் பில் பே பண்ணாருங்க. சாப்பிட்டு போய் கை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக வீடியோ கிளிப் எடுத்திருந்தேன். நல்லா இருந்துச்சுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான்லாம் இப்படி மூஞ்சி முன்னாடி கண்ணாடியே பார்க்க மாட்டேன், ஆனால் கேமராவை டெய்லியும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஆர்சி ஓனர் வந்து என்னை சேலம் பைபாஸில் இறக்கி விட்டுட்டாருங்க. இறக்கி விட்டு தம்பி நீங்கள் இப்படி போயிருங்க, எனக்கு இன்ஜின் ஆயிலாம் மாற்றணும், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு, நான் நைட்டு போகணும், நைட் ஆயிரும் அப்படின்னாங்க. சரி ஓகே, அவரோட அவசரத்தை புரிஞ்சு நானும் பஸ் ஏறிட்டேங்க. கரெக்டாக திருப்பூர் பஸ் வந்துச்சு. சேலத்துலேருந்து பஸ் ஏறி உக்காந்துட்டேங்க. இங்கேயும் நின்றுட்டே தாங்க வந்தேன். எவ்வளோ நேரம் நின்னேன் தெரியுங்களா?
கடைசியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான், திருப்பூர் வரதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கே உட்காந்தவே செஞ்சேன். கரெக்டாக திருப்பூர் வந்துருச்சுங்க. செம்ம டயர்டு உண்மையாலுமே. எனக்கு கண்ணே முழிக்க முடியல. 2 நாளாக சரியாக தூங்கலை. சரியான டயர்டு. இதில் வேறு ராமநாதபுரத்துக்காரர் சின்னதாக டென்ஷன் பண்ணி விட்டார். இந்த மாதிரி டக்குன்னு இறங்குங்க, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. கார் வாங்கினவனே நான் போகணுங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சரி ஓகே, அவருக்கு அர்ஜென்ட்டு, நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு கரெக்டாக 6:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இது கார் கொடுத்தப்ப எடுத்த கிளிப்புங்க, ஃபோட்டோ. உண்மையாலுமே கார் வாங்கின ஓனர் செம்ம ஹாப்பிங்க. ரொம்ப அதேமாதிரி கொடுத்த டீலரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணார் ஆர்சி ஓனரு. ஓகேங்க, இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். மறக்காமல் செக் பண்ணுங்கள். மறக்காமல் திருப்பூர் பைக்கர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் காரை விற்கணுன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.